இந்த மாதிரி உணவுகள் பப்பாயா, இந்த மாதிரி ராகி, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கருப்பு சார்ந்த உணவுகள், அந்த மாதிரி கவுனி அரிசி ஆகட்டும், இல்லை அந்த கருப்பு கலர் சீட் இருக்கிற ராஜ்மா, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது. அப்புறம் நம்மளோட எசன்ஸை குறைக்காமல் வைக்கிறது. அதாவது தேவையில்லாத அதிகமாக நம்ம வேலைகள் செய்கிறது, ரொம்ப அதிகமான உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போதும் டென்ஷனாகவே இருக்கிறது. போதுமான தூக்கம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதம் இந்த கருமுட்டை அவங்களுக்கு ஒரு 50 இயர்ஸோ இல்லை 55 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு மெனோபாஸ் பீரியட்ஸ் நிற்கிற டைம் இருக்குது. அப்புறம் நம்ம பீரியட்ஸோட அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும், பிளட்டோட திக்னஸ் நார்மல் பிளட்டை விட கொஞ்சம் திக்காக அதிகமாக இருக்கணும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் அதுலேருந்து அந்த திக்னஸ் உடஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வெளியே வருதுங்க. ஸோ அதனால் அந்த பிளட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். பட் நாட் ஹெவியாக, ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கணும். அதே மாதிரி பொண்ணுங்க இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பெரிய பொண்ணு ஆகிடுறாங்க, பூப்பர்ட்டி அதிகமாக சீக்கிரமாகவே ஆகிடுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஒயிட் சுகராக இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்காம, அவங்க ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸு, சண்டை சச்சரவு அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே குழந்தைங்க மனநிலை, சின்ன குழந்தைகள் இல்லைங்களா, அவங்க மனநிலை ரொம்ப அதில் எஃபெக்ட் ஆவாங்க, அதில் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா டிவி, மொபைலு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாக பெரிய பொண்ணு ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு இவ்வளோதான் கருமுட்டை இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குதுங்க. இப்போ இவங்க சீக்கிரமாக பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதம் இந்த கருமுட்டை அவங்களுக்கு ஒரு 50 இயர்ஸோ இல்லை 55 இயர்ஸ் வரைக்குமே நமக்கு மெனோபாஸ் பீரியட்ஸ் நிற்கிற டைம் இருக்குது. இப்போ இவங்க ஏர்லியராக ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, இவ்வளோ முட்டைகள் தான் இவங்களுக்கு உருவாகணும்னு. அது அவங்க ஜெனட்டிக்காகவும் அவங்க லைஃப் ஸ்டைலும் அவங்க ஃபுட்டும் பொறுத்து அவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். இவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கணும், ஒரு பொண்ணுக்கு இவ்வளோதான் இருக்கணும். அவங்க ஹெரிடிட்ரி வைஸு, லைஃப் ஸ்டைல் வைஸு, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, என்ன வே ஆஃப் ஜாபு, இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் இருக்கும். இப்போ இது சீக்கிரமாகவே அவங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கும் போது அது அவங்களுக்கு அந்த முட்டைகள் சீக்கிரமாக தீந்துரும் அவங்களுக்கு. அப்போது ஒரு பொண்ணுக்கு மெனோபாஸ் டைமுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பெண்மைத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா பீரியட்ஸுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம பாடியில் கழிவுகள், இப்போ ஆண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கழிவுகள் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு பெண்களுக்கு கழிவுகள் வெளியே போகிறதுக்கு இந்த மாதம் இந்த 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த கர்ப்பப்பை மூலமாக சுழற்சி அடைஞ்சு நம்ம ரப்சர் ஆகிற அந்த கருமுட்டைகள் ஆகட்டும், அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவரி, அங்கே இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியே வருது. ஸோ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம உடம்பை கழிவுகளிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ கழிவுகள் மாதம் வெளியே போகுது. ஸோ அதனால் நம்ம மெனோபாஸ் டைம் ஒரு 55 இயர்ஸ் இல்லை 53 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு நம்மளை எப்படி வச்சுக்கணும்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிட்னி எசன்ஸ்ன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ கிட்னி எசன்ஸ் தான் இதை முடிவு பண்ணுது. நீங்கள் உங்களை தேவையான உறக்கமாகட்டும், ஃபுட்டு நம்ம எள்ளு, அந்த காலத்திலே பாருங்கள், அந்த எள்ளு, அந்த கருப்புளுந்து, இந்த மாதிரி உணவுகள் பப்பாயா, இந்த மாதிரி ராகி, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கருப்பு சார்ந்த உணவுகள், அந்த மாதிரி கவுனி அரிசி ஆகட்டும், இல்லை அந்த கருப்பு கலர் சீட் இருக்கிற ராஜ்மா, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது. அப்புறம் நம்மளோட எசன்ஸை குறைக்காமல் வைக்கிறது. அதாவது தேவையில்லாத அதிகமாக நம்ம வேலைகள் செய்கிறது, ரொம்ப அதிகமான உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போதும் டென்ஷனாகவே இருக்கிறது.
இருக்கிறது, தூக்கம், போதுமான தூக்கம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாத போது நம்ம கிட்னி எசன்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக தீந்துரும். ஸோ நம்ம கிட்னி எசன்ஸையும் நம்ம கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இப்போது நம்மளோட டிசிஎம் அக்குபஞ்சரில் நம்ம இந்த பிசிஓடிக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த பாலிசிஸ்ட் ஓவரி சிண்ட்ரம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இதில் கொடுப்போம். எப்படின்னா இப்போ மாடர்ன் மெடிசனில் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹார்மோன் இன்பேலன்ஸு அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் அந்த அந்த யூட்ரஸ்க்கான இன்பேலன்ஸான ட்ரீட்மெண்ட் அவங்க பார்ப்பாங்க. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது வந்து லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஏன்னா இந்த லிவர் தான் வந்து அந்த பிளட்டை வந்து கொண்டு போய் சேர்த்துது, சர்க்குலேஷன் பண்ணுது. ஸ்ப்ளீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்காற்றுது. ஸோ ஸ்ப்ளீனை வந்து நம்ம நல்லா வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்ப்ளீன்னால் பாதிச்சிருக்காங்களா, லிவர்னால் பாதிப்பா, இல்லை வந்து கிட்னியோட எசன்ஸ் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ இதுக்கு எல்லாமே இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம வந்து லிவரை போய் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை, ஸ்ப்ளீனை போய் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டங்கில் பார்ப்போம். டங்கில் பார்க்கும்போது கோட்டிங்காக ஒயிட் கலர் கோட்டிங் இருக்கா, இல்லை இதில் வந்து பிளட்டு ஸ்டாட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு இருக்கு இல்லைங்களா, சில பேருக்கு நிறைய அதிகமான உதிரப்போக்காக இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து சில டைம் ஸ்டாட்டிஸ் ஆகிருக்கும், அதாவது தேங்கி இருக்கும். அந்த தேக்கத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விடணும். அதாவது அதுக்கு வந்து அதுக்கான பாயிண்ட்ஸ், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பிளட்டை வந்து தேங்காமல் இருக்கிறதுக்கு, ஒரு பிளட்டு தேங்கி இருந்துச்சுன்னா ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மி ஆயிரும். ஏன்னா பிளட்டு வந்து அங்கங்கே தேங்கி இருந்துச்சுன்னா பாடிக்குள்ளே நல்லா மூமெண்ட் இருக்காது. ஸோ அது அதுக்கான அது பிரச்சனையா, இல்லை இவங்களுக்கு ஏதாவது வந்து இன்சோமினியா, ஏதாவது தூக்கத்தினால தூக்கம் கெடுது இல்லைங்களா, அதனால் வந்து இவங்களுக்கு போதுமான ரெஸ்ட் இல்லாதனால டென்ஷன் ஆகிட்டு அதனால் ஃப்ளோ ஆகலையா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோங்க. இப்போது அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போதே நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்குறோம், என்ன மாதிரி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த ஸ்ப்ளீனுக்கான ஆக்டிவிட்டி தான் நமக்கு இதில் வந்து மெயினாக பண்ணுதுங்க.